38வது ஸ்லோகம். தபசா வித்யயா பக்வகஷாயः நியமைः யமைः யுயுஜே பிரம்மண்யாத்மனம் விஜித அட்ச அனில ஆஷயः. தபசா வித்யயா பக்வகஷாயோ நியமைர்யமைः யுயுஜே பிரம்மண்யாத்மானம் விஜிதாட்சானிலாஷயா. விஜித அட்ச அனில ஆஷயः விஜிதாட்சானிலாஷயா. தபசா തപസാലയും വിദ്യയാ ആത്മവിദ്യയാലയും പക്വ കഷായ കഷായം சொன்னா அழுக்கு. பக்வ கஷாய அப்படின்னா அந்தக்கரண சுத்தி வருத்திட்டு சித்தசுத்தி வருத்திட்டு சித்தசுத்தி வந்துட்டு. நியமைஹி யமைஹி യമ നിയമങ്ങൾ അനുഷ്ഠിച്ച്. യമம் அப்படின்னு சொன்னா அஹிம்சா, சத்தியம், ஆஸ்தேயம், பரிகிரகம், பிரம்மச்சரியம். மனசா வாஜா கர்மணா ஆரேயும் உபதிரவிக்காம இருக்கிறது அஹிம்சை. அர்ஹதை இல்லாததை கைவசப்படுத்தி வச்சுக்காம இருக்கிறது ஆஸ்தேயம். தேவையானதை സ്വീകരിக்கவும் தேவையில்லாததை ரிஜெக்ட் செய்யவும் செய்யறது அபரிகிரகம். மனசாவாஜா கர்மணா பரமாத்மாவை நோக்கி பிரயாணம் செய்யறது அதாக்கும் ശരിക്കും பிரம்மச்சரியம். அப்படி இல்லைனா எந்த ஒரு விஷயத்தையும் துருபயோகம் செய்யாம இருக்கிறதுக்கான முயற்சி இதெல்லாமாக்கும் യമം. നിയമം ജനന ശൗചം, സന്തോഷം, തപസ്, ഈശ്വര പ്രണിധാനം, സ്വാധ്യായം ഇതെല്ലാം ചേർന്നതാക്കും നിയമം. മനസാവാച കർമ്മണ ശുദ്ധമായിട്ടിരിக்கிறதாக்கும் ശൗചം. രജോഗുണ തമോഗുണം இல்லாதக்கி அந்த மனசை கிளீனாக்கி வச்சுக்கிறதாக்கும் சந்தோஷம். ஒரு லட்சியத்துக்கான கடின பிரயத்னமாக்கும் தபஸ். செய்யற எல்லா கர்மவும் கிருஷ்ணார்ப்பணமாயிட்டு செய்யறதாக்கும் பிரணீதானம். கண்டினியூவான டெய்லி ருட்டீனா செய்யற புராண ஸ்லோக பாராயணங்களாக்கும் சுவாத்தியாயம். இத்தனையுமாக்கும் யம நியமங்கள். அஷ்டாங்க யோகத்துல யம நியமங்கள். அதே மாதிரி ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணா, தியானம், சமாதி இப்படி இருக்கிற 8 அங்கங்கள் உண்டு. பர்ஃபெக்ட் ஆகிட்டு உட்காரத்துக்கு ஒரு இடத்தை செலக்ட் பண்ணி டிஸ்டர்ப் இல்லாம உட்காரதாக்கும் ஆசனம். அதே மாதிரி பிராணனை கண்ட்ரோல் பண்றதாக்கும் பிராணாயாமம். இந்திரியங்களை சப்த ஸ்பர்ஷ ரூபரச கந்தங்களா இருக்கிற விஷயங்களில விவகரிக்காம தடஞ்சு நிறுத்தி மனசை பிரகிருதியிலேந்து ஹிருதயத்துக்கு பிடிச்சு இழுத்து கொண்டு வந்து நிப்பாட்டுறதாக்கும் பிரத்யாகாரம். பிரத்யாகாரம் வழி பிரகிருதி விஷயங்களிலேந்து மனசை பிடிச்சு கட்டி கொண்டு வந்து ஏகாகிரமாக்கி வைக்கலாக்கும் தியானம். நாசாகிரம், நாபிசக்கரம் இப்படி இருக்கிற ஏதாவது ஒரு ஸ்தானத்துல மனசை ஏகாகிரமாக்கி வைக்கலாக்கும் தாரணை. தாரணைக்கு விஷயமான அந்த பர்ஃபெக்ட் பிந்துல கான்சென்ட்ரேஷன் ஆயிட்டு உட்காந்துக்கிறதாக்கும் தியானம். ஞானாவஸ்தையாக்கும் தியானம். பிரணவஸ்வரூபனில லயிச்சின்றிருக்கல். அஷ்டாங்க யோகத்துல 8வது அங்கமாக்கும் சமாதி. ஜீவாத்மா பரமாத்மா லயனமாக்கும் சமாதி.
அப்போ இங்கே சொன்னது யம நியமைஹி. യമ നിയമങ്ങളെ, യമം നിയമം തുടങ്ങിയ അഷ്ടാംഗ യോഗങ്ങളെ അനുഷ്ഠിച്ച് വിജിത അച്ഛ അനില ആശയ വിജിത ഇന്ദ്രിയങ്ങളെ ജയിച്ച് വിജിത അച്ഛ இந்திரியங்களை ஜெயிச்சு அனிலா அப்படின்னா பிராணன், ஆசையா அப்படின்னா அந்தக்கரணம், அச்சம் சொன்னா இந்திரியங்கள், விஜித அச்சா இந்திரியங்களை ஜெயிச்சு பிராணனையும் ஜெனிச்சு പ്യുവറാன അന്ധകരണത്തോട് കൂടിയിട്ട് ബ്രഹ്മണ്യാത്മാനം ജീവാത്മാവ് പരമാത്മാവിലെ ആത്മാനം ബ്രഹ്മണി യുയുജേ, ജീവാത്മാവ് പരമാത്മാവിലെ ലയിപ്പിച്ചാർ മലയധ്വജൻ. വിജിതാക്ഷൻ அப்படின்னா இந்திரியங்களை ஜெயிச்சவன், அச்சா சொன்னா இந்திரியம், அனில சொன்னா பிராணன். இந்திரிய பிராணனுகளை ஜெயிச்சு அந்தக்கரண சுத்தி வந்து சேர்ந்தது. அப்படி பியூரான அந்தக்கரணத்தோடு கூடிட்டு ஜீவாத்மாவை பரமாத்மாவில ലയിപ്പിച്ചാർ മലയധ്വജൻ. 39ാவது ശ്ലോകം. ആസ്തേ സ്ഥാണുഹു ഇവ ഏകത്ര ദിവ്യം വർഷശതം സ്ഥിരഃ വാസുദേവേ ഭഗവതി ന അന്യത് വേതഃ ഉദ്വഹൻ രതിം. ആസ്തേ സ്ഥാണുരിവൈകത്ര ദിവ്യം വർഷശതം സ്ഥിരഃ വാസുദേവേ ഭഗവതേ നാന്യദ്വേദോദ്വഹൻ രതിം. സ്തംഭം മാതിരി അസൈവില്ലാമ ഒരേ ഇടത്തില ഉക്കാന്നുണ്ട് 100 வருஷக்காலம் பகவானை தபசனுஷ்டிச்சா அந்த தம்பதிகள் பகவானில இருக்கிற டீப்பான பக்தி காரணமாயிட்டு அவளுக்கு வேற எந்த சிந்தனையும் உண்டாகலை. ஏகத்ர ஒரே இடத்திலேயே உக்காந்துண்டு திவ்யம், ஏகத்ர ஆஸ்தே ஒரே இடத்திலேயே உக்காந்துண்டு திவ்யம் திவ்யமான വർഷശതം 100 വർഷക്കാലം, ശ്രേഷ്ഠமான 100 വർഷക്കാലം അവ തപസ് പണിന. ദിവ്യവർഷം ചൊന്ന ദേവറകളോട് വർഷമാക്കും. ഹൃദയുഗത്തിലെ തപസ് പണ്ണറ മലയധ്വജ വൈദർഭി ദമ്പതികൾ ദേവറകളോട് 100 വർഷം തപസ് செஞ்சதாயிட்டு எடுத்துக்கிறதுக்கு சாதிக்காது. அதனால ശ്രേഷ്ഠமான 100 வருஷங்கள் அவ தபசு பண்ணினா அப்படின்னு அர்த்தம் எடுத்துக்கலாம். രജോ ഗുണ തമോ ഗുണങ്ങൾ ഒന്നും ഇല്ലാത്ത 100 വർഷങ്ങൾ അവ തപസ് பண்ணினா. ഇപ്പൊ നമ്മൾ இருக்கிறது കലിയുഗത്തിലെയാക്കുമേ. കലിയുഗത്തിലെ മനുഷ്യാളോട് ആയുൾ ജ്യോതിശാസ്ത്രപരമായിട്ട് 120 വയസ്സ്. അതിനോട് ഡബിളാക്കും ദ്വാപരയുഗം 240 വയസ്സ്. കലിയുഗത്തോട് ത്രിപിളാക്കും ത്രേതായുഗം. കലിയുഗത്തോട് 4 മടങ്ങാക്കും ഹൃദയുഗത്തിലെ இருக்கிற മനുഷ്യാളോട് ആയുൾ அப்படின்னு எடுத்துட்டானா 480 വയസ്സാക്കും ഹൃദയുഗത്തിലെ മനുഷ്യാൾക്ക് ആയുൾ. 27ാவது சாப்டர்ல
13வது ശ്ലോകത്തിലെ നമ്മൾ ഇത് കണ്ടതാക്കും. 360 സംവത്സരങ്ങളോട് കൂടിന കാലം, അതാണത് പുരഞ്ജനനുക്ക് 360 വയസ്സ് വന്നോണേ. പുരഞ്ജനനോട് 360ஆம் வயசுல காலம் அட்டாக் பண்ண வந்தது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். അതേ കൃതയുഗത്തിലാക്കും മലയധ്വജനും വൈദർഭിയും തപസ് பண்ணினா. மனுஷ சரீரத்துக்குள்ள இருக்கிற புரஞ்சனன் அந்த சரீரத்தை ഉപേക്ഷിച്ച് വിദർഭരാജകുമാരിയായിട്ട് പുനർജനിച്ച് മലയധ്വജനെ തിരുമണം பண்ணிண்டது அந்த கிருதயுகத்துல தான். அப்ப கிருதயுகத்துல மனுஷாளோட ஆயுள் அப்படிங்கிறது 480 வயசு. அந்த 480 வயசுல 100 வருஷ காலம் அந்த தம்பதிகள் தபசு பண்ணினா அப்படின்னாக்கும் இங்க அர்த்தத்தை எடுத்துக்கிறோம். திவ்யம் வருஷசதம், சிரேஷ்டமான 100 வருஷம் அப்படின்னா தேவ வருஷம் அப்படின்னு சொல்றதுக்கு இங்க சாத்தியமில்லை. அப்படிங்கிறதுனாலேயாக்கும் இந்த வர்ணனை கொடுத்தது. மனுஷாளுக்கு 100 நாள்கள், மனுஷாளுக்கு 360 நாள்கள் சேர்ந்ததாக்கும் ஒரு வருஷம். மனுஷாளோடு 360 நாள்களாயிருக்கிற ஒரு வருஷமாக்கும் தேவர்களுக்கு ஒரு நாள். தேவர்களோட ஒரு வருஷம் அப்படிங்கிறது 360 × 360 மனுஷாளோடு கணக்கில் பார்க்கிறத. அப்போ 1,29,600 மனுஷ நாட்களாக்கும் தேவர்களுக்கு ஒரு வருஷம். 100 தேவ வருஷம் அப்படின்னு கணக்கெடுத்தானா மனுஷாளோடு கணக்கில் பார்க்கிறத 360 × 360 × 100 1,29,600 × 100 1,29,60,000 நாட்கள். இത്രயுமாக்கும் 100 தேவ வருஷம் அப்படிங்கிறது. அதனாலேயே இங்க மலயத்வஜனும் வைதர்பியும் தேவர்களோடு திவ்யமான அந்த 100 வருஷ காலம் தபஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்பில்லை. பிரபஞ்சத்துக்குள்ள இருக்கிற தேவர்களோடு ஆயுள் அப்படிங்கிறது நம்ம பார்த்ததாக்கும். மன்வந்தர காலகட்டமாக்கும் தேவர்களோடு ஆயுள் அப்படிங்கிறது. அப்படியாக்குமானா கிருதயுகத்தில் இருக்கிற மலயத்வஜ வைதர்பி தம்பதிகள் கிருதயுகத்தில் இருக்கிறது அப்படின்னா அது ஒரு சிரேஷ்டமான யுகமாக்கும். சத்குணங்கள் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி இருக்கிற ஒரு யுகமாக்கும் கிருதயுகம். சிரேஷ்டமான அந்த கிருதயுகத்தில் രജോഗുണ തമോ ഗുണങ്ങൾ ഒന്നും ഇല്ലാത്ത ശ്രേഷ്ഠமான 100 വർഷ കാലങ്ങളവ ഒരേ ഇടത്തിൽ ഉക്കാന്നുണ്ട്. ഏകത്ര ഒരേ ഇടത്തിൽ ഉക്കാന്നുണ്ട് തപസ് പണിന. സ്ഥിരഹ സ്ഥിരമായിട്ട്, സ്ഥാണുഹൂ ഇവ സ്തംഭം മാതിരി തൂണുമാതിരി അസയാമ ആസ്തേ ഉക്കാന്നുണ്ട്. ഭഗവതി വാസുദേവേ பகவான் வாசுதேவனில. பகவதி அப்படின்னா பகவல் குணங்கள் எல்லாம் இருக்கிற வாசுதேவனில. ரதிம் உத்வஹன் നന്നാ മനസ്സിലയിച്ച് ഡീപ്പാന ഭഗവത് പ്രേമ ഭക്തിയോട് കൂടിയിട്ട് അന്യത വേറെ ഒന്നുമേ നവേദഹ தெரிஞ்சுக்காம தபசு பண்ணினா
പ്രകൃതി விஷயங்களுமாயிட்டு எந்த லிங்கும் இல்லாதக்கு தபசு பண்ணினா. மனசு அப்படிங்கிறது சூப்பர் ஃபாஸ்ட் ஆயிட்டாக்கும் சஞ்சரிக்கிறது. ഒരിടത്തിൽ ഉക്കാന്നിട്ടിരിக்கிற നമ്മളോട് മനസ്സ് திடீர்னு பார்த்தானா എത്രയോ കടലെല്ലാം താണ്ടി പോയി இருக்கிற ஏதாவது ஒரு ராஜ்யத்தில் போய் நிற்கும். ഭഗവാനിൽ ലയിച്ച മനസ്സോടുകൂടിന മലയധ്വജൻ നാളുകളും വാരങ്ങളും പക്ഷങ്ങളും മാസങ്ങളും ഋതുക്കളും വർഷങ്ങളും കടന്നു പോകരുത് தெரிஞ்சுக்கவே இல்லை. അതാക്കും ഇങ്ങ ന വേദഹ ഒന്നും தெரிஞ்சுக்காதக்கு തപസ് பண்ணினார். രാജാവോട് കൂടെ പൂർവജന്മ പുരഞ്ജനായിരിக்கிற ജീവാത്മാ മറുജന്മം എടുത്ത് വൈദർഭിയായിട്ട് മലയധ്വജ രാജാവോട് മനേവിയായിട്ട് அந்த രാജാവോട് കൂടി ചേർന്ന് തപസ്സനുഷ്ഠിച്ച. தெரிஞ்சு செஞ்சானாலும் தெரியாம செஞ்சானாலும் பாபம் பாபம் தான், புண்ணியம் புண்ணியம் தான். கணவர் தபசு பண்ணுறார், நம்மளும் பண்ணிடலாம் அப்படின்னு முடிவெடுத்துட்டாக்கும் இங்க வைதர்பி கணவரோடு கூடி தபசு செஞ்சுட்டு இருக்கிறது. வைதர்பிக்கு பக்தி அப்படிங்கிறது உரைச்சு வந்துட்டொன்னும் இல்லை. ஆனா கணவர் ரொம்ப டீப்பாயிட்டு பக்தியோடு கூடிட்டு பகவானை கூப்பிட்டு இருக்கார். கணவரோடு கூட கணவரை பின்தொடர்றதாக்கும் பத்னியோடு தர்மம் அப்படிங்கிறதுனால வைதர்பி கணவர் கூட உக்காந்து தபஸ் அனுஷ்டிக்கிறா. விஷம் அப்படிங்கிறத தெரிஞ்சு சாப்பிட்டானாலும் தெரியாம சாப்பிட்டானாலும் அதனோட வேலையை அது காட்டத்தான் செய்யும். அதே மாதிரி புண்ணியபாவங்களும் அப்படிதான். தெரிஞ்சு பாபம் பண்ணினாலும் தெரியாம பாபம் பண்ணினாலும் அந்த பாப கர்மத்தோட பலத்தை அனுபவிக்கத்தான் வேணும். தெரிஞ்சு புண்ணியம் பண்ணினாலும் தெரியாம புண்ணியம் பண்ணினாலும் அதனோட பலத்தையும் நமக்கு கிடைக்கத்தான் செய்யும். சத்குணியோடு கூடி சேர்ந்த பூர்வஜன்ம புரஞ்சனன் இப்போது இந்த ஜென்மத்துல சத்குணியாயி தீரறதையாக்கும் நம்ம காணறோம் ஸ்டெப் பை ஸ்டெப் ஆயிட்டு. ജീവാത്മാ എത്രയോ ജന്മങ്ങൾ പുരഞ്ജനന മാതിരി ജനിച്ച് മരിച്ച് സദ്ഗുണം വളർത്തിയെടുக்கிற ഒരു സിറ്റുവേഷനിൽ ജനിക്കരുത്. ഭാഗവതം പഠിக்கிற നമ്മളും എത്രയോ പൂർവജന്മ പുണ്യബലമായിട്ട് இந்த ജന്മത്തില அப்படி ஒரு சத்குணம் இருக்கிற സിറ്റുവേഷനിൽ நம்மளோட ஜீவனை கொண்டு செல்றோம். சத்குணங்கள் இருக்கிற மாதாபிதாக்களுக்கு ஜனிச்சு சத்குணங்கள் இருக்கிற குடும்ப அங்கங்கள் இருக்கிற குடும்பத்தில் ஜனிச்சு சத்குணங்கள் கூடி சேர்ந்த சாகச்சரியத்தில் இதா பாகவத படனம் நடத்துறோம். கிருஷ்ணா, இதை விட ஒரு பாக்கியம் கிடைச்ச ஜென்மம் வேற இருக்கா அப்படின்னு நமக்கு நாமே ஆச்சரியத்தோடு கூடி நம்மளை பார்த்துட்டு இருக்கோம். அப்படி இருக்கிற இந்த நேரத்தில் நம்ம புரஞ்சனனோட மகாபாகியத்தையும் சிந்திச்சு பார்க்கணும். புரஞ்சனன் அஜ்ஞானத்திலேருந்து கரகயறதுக்கு தெரிஞ்சோ தெரியாமையோ பகவத் பாதங்களை நன்னா திருடமாயிட்டு பிடிச்சுட்டு இருக்கிறதையாக்கும் நம்மளிதா பார்த்துட்டு இருக்கோம். கணவரான மலையத்வஜனோடு கூடி சேர்ந்து புரஞ்சனன் அப்படிங்கிற பூர்வ ஜென்மத்தில் இருக்கிற அந்த ஜீவாத்மா இந்த ஜென்மத்தில் வைதர்பி ஆயிட்டு புனர்ஜனிச்சு கணவரோடு கூடிட்டு பகவல் பாதங்களை சரணடையறதுக்கான முயற்சியை பண்ணிட்டு இருக்கிறத நம்ம பார்க்கிறோம்.